தொப்பி இல்லடா, ஃபேஸ்ல மாஸ்க் ஆ மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கான். அந்த படம் பேர் மாஸ்க் தானே? ப்ரோவா? அப்புறம் ஓ மைம் நீங்க தானே? மைம் எனிமே. இருக்குல்ல, மைம் மாதிரி கெட்டப் போட்டிருக்கோம். ஃபேஸ் பெயிண்ட்லாம் பண்ணி இந்த காத்திக் லுக் மாதிரி வச்சிருக்கோம். எல்லாரும் ஒரே இடத்துல இறக்கி விடுறாங்க பாருங்களேன். சூப்பரா இருக்காது லாஜிக். எல்லாம் ஒரே சுத்தமா இடத்துல போய் சாவு. சண்டை போட்டுக்கோங்களா அப்படின்றாங்க. திருப்பி என்ன வச்சிருக்கேன் திருப்பி. என்எஃப்எஸ் ஆடிட்டு திடீர்னு வாரசோன் ஆடுறதுக்கு ஒரு மாதிரியா வியர்டா இருக்கு. மைண்ட்ல ரெஜிஸ்டரே ஆக மாட்டேங்குது. சாவடி உள்ள போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. குவாரி லெஸ்ஸருக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அது குவாரி. அப்போ பார்த்தாலும் குவாரிக்கு போகலாம். குவாரிக்கு போகலாம். கணேசனை உடனே என்ன சொல்ல போறாரு, ஐய என்ன ஐகே கில்லே எடுக்கல அப்படின்னு சொல்ல போறாரு. ஏய் ஃபர்ஸ்ட் நீங்களா எங்க டீம்மேட்ஸ் இருக்கீங்க? பேசுறது எல்லாம் கேக்குது பாருங்க. அப்படியா? டீம்மேட்ஸ் பேசுறதும் கேக்குது. ஆமா. நீ ப்ராக்சிமிட்டி ஆன் பண்ணி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஏய் அவர் மட்டும் ஆளை காணோம்டா, எங்கடா போனாரு? ஆமா எனக்கும் தெரிய மாட்டா. இல்ல ஐகே தெரியுறாரு. தெரிஞ்சுட்டாருடா லைட் ப்ளூ. ஐகே பார்த்துட்டேன். முன்னாடி போயிட்டு இருக்காரு. முன்னாடி போயிட்டு இருக்காரு. ஆமாலாம் போட்டு ரெடி அவர் தானே பண்ணிட்டாரு. வந்து ஆமா போட்டு போயிட்டு இருக்காரு. ஐயோ, அவர் தான் போட்டு. இவன் எதுக்கு ஏமால யாருங்க கிரனேட் இந்த யூஸ் ஆப்ரேட்டர் பண்றான்? இப்படி இருக்கு? ஏங்க பேய் மாதிரி இருக்கான் பாருங்க ஆப்ரேட்டர். நீயே ஐஸ் பேய் மாதிரி போயிரு இருக்கான் இருக்க சப்ஜீரோ. உன்னோட ஆபரேட்டர். நானே பேய் தான். இல்ல அப்புறம் இல்ல அவன் கலரே பாருங்க வித்தியாசமா இருக்கான். ஸ்கின் கலர் சுத்தமா சப்ஜீரோ தெரியல. ஐஸ் விட்ட மாதிரி இருக்கான். ஆமா, பாடுறா மூவ் பண்ணி போனா கூட்டுறது கூட இல்லடா. அப்ப நம்ம ஃபாலோ பண்ணி போவோம் அவ்வளவுதான். கேலக்ஸி வச்சு கூப்பிடுவாரு கூட வாங்க அப்படின்னு சொல்லி. தூக்கிட்டாங்கடா அவரை. ஐயோ செத்து போயிட்டாரா? இப்போ என்ன ப்ராசஸ் செலக்ட் பண்ணாங்கன்னா ஐயோ நிறைய பேர் இருக்காங்கப்பா உள்ள. அவங்க ஒரு இது போட்டு வச்சிருக்கான் பாருங்க. பேர் கரண்ட் போட்டு வச்சிருக்கான் பார்த்து. அது உடையவே மாட்டேங்குது. அப்படின்னா டரண்ட் தெரியாது. செம்ம அடிக்குதுங்க அது. செம்மடி அடிக்குது. அதுதான், அது உடையவே மாட்டேங்குது டரண்ட். அது சரி அதை விட்டுருவோம். எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? நமக்குள்ளே எதுக்கு சண்டை நம்பால போடுறோம்? இவ்வளோ நேரம் சுட்டேங்க நான். அரை மணி நேரம் சுட்டேன். எனிமி இருக்கான்டா சார் வெளியே. இதே பச்சை கலர்ல எடுத்துட்டேன். ஐயோ எனிமி இருக்கானாங்க. ஆமா ஆமா, ரேடார்ல இருக்கு. பை ஸ்டேஷன்ல ஏதோ வாங்கிட்டு இருக்காங்க. எதாண்டா இருந்தாங்க. ஆல்ரெடி நான் போய் ஏதோ பச்சை கலர் எடுத்துட்டு ரொம்ப ஸ்பீடாக ஓடிட்டு. பை ஸ்டேஷன் சுத்தமாக காசு இல்லை. $0. யாரும் இல்லை. போலாமா? ஐயோ இல்லை உள்ளே போன சொல்கிறாங்க. ஒருத்தர் அடித்தேன் நான். ஒருத்தன் பேர் ரேமண்ட். அப்ப நல்லா அடி. ரேமண்ட் ஆடிட்டு இருக்காரு. எனிமையில் ரேமண்ட் இருக்காரு பார்த்து. நீ இன்னும் அங்கதானே இருக்க? நான் செத்துட்டேன். உங்களை சுட்டவன் என்னை எப்படி விடுவான்? நானும் ஒரு பக்கத்துல தான் நின்று. நான் ஒரு மைண்ட் போட்டு வச்சிருக்கேன், பார்க்கலாம் அவெஞ்ச் பண்ண முடியுமான்னு. கணேஷ் யாரோ சுட்டாரு. இல்லை இனிமே மார்க் பண்ணிக்கிறார் கணேஷ். ஏன் அடிக்கிறான் டீம்மேட்டை பாவம். டப்பு 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 மேல இருக்கான் அவன். மேலே பார்த்துட்டு இருக்கான் டீம்மேட். ஒன்றாவே இருக்கலாம், அப்போ தான் ஈஸியாக அடிக்க முடியும். 2 பேர் இங்கே இல்லைங்க. ஐ திங்க் இங்கே இருக்காங்க, கீழே இருக்காங்க. அந்த பக்கமா? இல்லை அந்த பக்கம் இல்லை, வெளியில தான் இருக்காங்க. இந்த சைடு இந்த விண்டோ ஓடி வரும். எட்டி பார்த்தாலே சுடுவானுங்களே. ஓகே இந்த விண்டோ இருக்கா? இங்கே ஒரு ஸ்னைப்பர்.
ஐயோப்பா என்ன அடிக்கிறான். என்னடா அடிச்சா ஒரு பிளேட்டு தான் உடஞ்சுது. ரிவே பண்ண முடியுமா? டவுன்ல ஆக மாட்டோம்னு நினைக்கிறேன். பல்ட சுற்றுருவோம். ரிவே பண்ணுற மாதிரி தான் சூப்பராக இருக்கும். இல்லை ஃப்ளாக் இருக்குங்க, அடிச்சிடலாம் சூப்பராக. ஒருத்தனை அடித்தேன். என்னங்க ராக்கெட் விட்றாங்க நம்ம மூஞ்சில். பின்னால வந்துட்டாங்க. யூசுப்பைடா டீம்மேட், அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் தெரியல. அவன் பின்னாடி. ஆமா டீம்மேட் பார்க்கவே இல்லை. கீழே இருந்து இல்லைங்க பாவம் அவனை சுட்டுட்டாங்க. இல்ல இல்ல அந்த எனிமி பின்னாடி ஒரு டீம்மேட் வந்தால அவன் பின்னாடி இன்னொரு எனிமி வந்தான். ஓ அதான் கேம். இல்ல இல்ல ஒருத்தன் தான் வந்தான் எனிமி. ஒருத்தன் நம்ம இவ்வளவு பேசிட்டு இருக்கோம் பாருங்க, ஒருத்தர் சைலண்டா என்கேஜ் பண்ணிட்டு இருக்காரு. சைலண்ட் பட் வயலண்ட். அதுதான் நம்மலாம் மனுஷங்க கிடையாது. நீ ஏலியன் தானே திட்டுவாரு. எதுக்கு இப்போ அதெல்லாம் சொல்றீங்க? நீ எங்கடா மனுஷன் இல்லை, நீ ஏலியன் தானே திட்டுவாருங்க. ஆர்பிஜி வச்சு அடிச்சிட்டான். எனக்கு இடத்துல நிறைய பேர் இருக்காங்கப்பா. வர்றீங்களா இந்த பக்கம்? ரீஸ்பாண்ட் பண்ணி ஐகேச்சி கணேஷ் எங்க இருக்காரு? ஏய் ஒருத்த கத்தி எடுத்து சுத்திட்டு இருக்கான். சூட்டான் அவன் அடிக்கிறது மட்டும் கரெக்டா போடுது. கொஞ்சம் அடிக்க கூடாது, உடனே பங்க பஸ்ட் போட்டுருவான். யார் இங்க ஓடுனது? நைஸா ஒரு ஸ்னீக் பண்ணி வந்திருக்கான்டா. இருக்கேன் பேசுகிறோம். டீம்மேட் எவனோ ஒருத்தன் மைனஸ் சுட்டான். அப்படியா? அது எப்படிங்க சொல்ல முடியும்? ஐயோ முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. என்ட்ரா பண்ண இருக்காங்க. எல்லாம் அப்படியே பயங்கரமா ஏதோ பேட்டில் ராயல் ஆடுற மாதிரி ஆடுறாங்க. டுமர் எந்த பக்கத்துல இருந்து வரானுங்கன்னு தெரியல. இந்த பக்கமா வரணுமா? Oh, enemies are victorying. Yes, they are going to victory. Enemy going to victory. ரேஞ்சா போக மாட்டேங்குது. எவ்வளவு தூரம் வந்துருக்குறது? ஸ்னைப்பர் ஒரு மாதிரி மட்டமாகிட்டான்டா. அப்படியா? அவன் அடிச்சது எவ்வளோ சுட்டாலும் போக மாட்டேன்டா ஸ்னைப்பர். ரொம்ப அக்யூரேட்டா அடிக்க வேண்டியதா இருக்கும். இந்த பில்டிங் மேலே இருக்கானுங்க. நான் மேலே போகிறேன். ஓ இந்த பக்கம் படிக்கிட்டு இருக்கு. இதுதான் வரேன். மேலே ஒருத்தன் ஒழிஞ்சிட்டு இருக்கான். எனக்கு அடிச்சுட்டு வந்துடுறேன். இங்கே தான் இருக்கான். இங்கே ஒழிச்சிட்டு இருக்கான் மேலே. ஐயோ 3 பேர் இருந்தானுங்க. லூசு மாதிரி போயிட்டாங்க தனியாக. ஏங்க எவ்வளோ ஃபீஸ் காட்ட மாட்டேங்குது. கணேஷ் 4 kills எடுத்துட்டாரு. வாவ் சூப்பர்.
சைலண்ட் நான் சொன்னேன் அப்பயே சைலண்ட் பட் வைலண்ட். இல்லடா அதெல்லாம் ஸ்னைப்பர் கில்ஸ் தான், ஒன் ஷாட் கில்ஸ். சூப்பர். அதான் ஏதோ ஒன்று பட் கில்ஸ்ல வாட்டர் கில் இஸ் அ கில், கிங் இஸ் அ கிங் மாதிரி. இங்க எனிமீஸ் இருக்காங்க. வண்டியில் ஏற்றலான்னு பார்த்துட்டு இருக்கேன். எங்கே இருக்காங்க? அங்கே. ஓகே, இந்த சைடில் யாரும் இருக்கா? அட பரதேசி பையில ராக்கெட் எடுத்து விட்டாங்க. மறுபடியும் மார்க் பண்ணும். நான் செத்துட்டேன். கணேஷ் சொல்லிட்டு நினைக்கிறேன். அவனுக்கு எப்படி தெரியும் நான் வெளியே வர போறேன்னு? கரெக்டாக வந்து அடிக்கிறான். கார்னர் திரும்பினோடனே ரைட்ல கரெக்டா எய்ம் பண்றாரு தலைக்கு. பார்த்தேன். அவனுங்க பேஸ் கிட்டே போறேன். க்ளோஸ் குவார்ட்டர்ஸே பண்ணிடலாம் போல இருக்கா, இல்லைன்னா வேஸ்ட் தான். இந்த சைடு ஒரு நாய் ஓடி இருக்கு. வெளியே வரானா பாரு நாய். அப்படியே உள்ள போய் படுத்து தூங்கிடுவானு. சொல்லிட்டு போயிட்டு வரப்போ என்ன சொன்னாலும் சரி. மங்களா இருக்கு. நல்லா இல்லடா இந்த மாப்பு. என்ன நல்லா இல்லடா. லே அவுட் சரியில்லை ஸ்னைப்பிங். ப்ராஃபிட் வரும். காரில் ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கான் பாருங்க. இன்சஃபிஷியன்ட் கேஷ். ரேடார் போட முடியல. கணேஷ், நீ எந்த இடத்துல போறேன்னு சொல்லு, நான் இது எல்எம்ஜி கவர் கொடுக்குறேன் சரியா? இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. இவனுக்கு வந்து ஓவரா ஹேக்ஸ் பண்றாங்க. ஸ்னைப்பர்லாம் வச்சு ஃபுல்லாக வேலைக்கு ஆகாது. 5 பேர் எடுத்துட்டு வருங்க. ஓகே சரி கணேஷ், நானும் கணேஷ் கிட்ட வரேன். 3 பேரும் ஒன்றா இருப்போம். கணேஷ் கிட்ட வந்துடுங்க. ஐயோ டிஃபீட்டட். ஏய்